இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகும், பயப்படாதே. யூதா 2 உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. கிறிஸ்துவுக்குள் வந்தால் நமக்குள் சில காரியங்கள் பெருகி இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை என்பதையும், உலகத்திற்காக பெயரளவிற்கு கிறிஸ்தவராக மாறியிருக்கிறீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் கிறிஸ்துவுக்குள் வந்தால் சொத்து ஆஸ்தி எல்லாம் பெருகும் என்று நினைப்பதும் உண்டு. சிலர் அதையே பிரதானப்படுத்தி பேசுவதும் பிரசங்கிப்பதும் உண்டு. சொத்து ஆஸ்தி போன்ற ஆசீர்வாதங்கள் பெருகுவதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். ஆனால் இரக்கம், சமாதானம், அன்பு ஆகியவைதான் கிறிஸ்தவ வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நமக்கு சொத்து ஆஸ்தி போன்றவை இருந்தாலும் இரக்கமும் சமாதானமும் அன்பும் நம்மிடம் இல்லை என்றால் இரவில் சொத்து சேர்த்து பகலில் மரித்து போன ஐஸ்வர்யவானின் ஓமைக்குத்தான் நாம் ஒப்பாக இருப்போம். அதனால் எல்லாவற்றிற்கும் மேலான ஆசீர்வாதமாகிய இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகுவதற்கான வழிகளை நாம் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் சம்பாதிப்பதற்குத்தான் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. இரக்கத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் சம்பாதிப்பதற்கு நமக்கு எந்த பணமும் தேவையில்லை. இவை முற்றிலும் கிறிஸ்துவினாலேயே நமக்கு கிடைக்கிறது. அவர் தமது சிலுவையிலே இவற்றையெல்லாம் ஏராளமாக விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய இரக்கம் இல்லாமல் நமக்கு இரட்சிப்பு என்ற விடுதலை இல்லை. சிலுவையில் அவர் நமக்காக இரத்தம் சிந்தி இரக்கம் செய்யாதிருந்தால் நமக்கு இரட்சிப்பு என்பதே வந்திருக்காதே. இரக்கமில்லாமல் நமக்கு முதலில் ஜீவனே இல்லையே. இவை இல்லாமல் நாம் ஒரு சாரமற்ற மனிதனாகவே உயிர் வாழ்வோம். அடுத்ததாக அவருடைய சமாதானம். இந்த சமாதானம் உலகம் தராத சமாதானம். எதிரியையும் நேசித்து சிலுவையில் தொங்கிய சமாதானம். பிறருடைய பாவங்களுக்காக பரிந்து பேசும் சமாதானம். இந்த சமாதானம் சிலுவையில் தொங்கிய இயேசுவை தவிர வேறு யாரிடமும் கிடைக்காது. அடுத்ததாக அன்பு. இதை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரை கொடுப்பதை விட மேலான என்ன அன்பை கொடுக்க முடியும்? உலகின் போலியான அன்பை போல அவரது அன்பு கிடையாது. அவரிடம் வந்தால் இவையெல்லாம் நிச்சயமாக பெருகியிருக்கும். உங்கள் வாழ்வில் இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகாமல் காணப்படுகிறதா? பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் முற்றிலுமாக உங்களை அர்ப்பணியுங்கள். சிலுவையை அனுதினமும் தியானியுங்கள். இவையெல்லாம் நிச்சயமாக பெருகும். நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.